ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட அனிருத் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் தான் விளாட போகிறோம். மைன்கிராஃப்டில் ஹைவ் சர்வர் தான் விளாட போகிறோம். என்னடா எப்போவுமே ஹை சர்வரில் போய் பெட் வார் தான் விளாட போகிறேன்னு நினச்சிங்கன்னா இல்லை கைஸ். ஹைவில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேம் இருக்கும், அதெல்லாம் ட்ரை பண்ணுவோம். ஹைட் அண்ட் சீக் இருக்கும், வேறு என்ன இருக்கும், டெட் ரன்னு இருக்கும், அது விளாட்ணும் ஆசை. அதாவது கேஜ் மாதிரி இருக்கும், அதை திறந்தோடனே நம்ம போய் அந்த இதை ஒரு பார்க்கோர் மேப் மாதிரி நம்ம முடிக்கலாம். அந்த இதை எனக்கு விளாடணுன்னு ஆசையாக இருந்துச்சு, அதனால் ஸ்கைவர் விளாடுவோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரிட்ஜ் வார் எதுலலாம் இருக்கோ அதுலேயும் பிரிட்ஜ் வார் இருக்குது கைஸ். அந்த இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேம்ஸ் வந்து நம்ம ஹைவில் இருக்கலாம் விளாட போகிறோம். உள்ளக்க போனக்கு அடுத்து உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நம்ம ஃபைனலி பார்த்திங்கன்னா ஹைவ் சர்வருக்குள்ளே வந்தாச்சு. பார்த்திங்கன்னா நான் என்னென்ன கேம்ஸ் சொன்னேன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்து நீங்கிட்டு இருந்து தான் பாருங்கள் பிரிட்ஜ் வார், அதாவது அதை பிரிட்ஜுன்னு போட்டிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கோர் அந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கை வார்ஸ் விளாடுவோம். ஹைட் அண்ட் சீக் சொன்னேன், ஹைட் அண்ட் சீக் விளாடுவோம். இந்த இருக்குது டெத் ரன், இது விளாடுவோம். அடுத்து கிராவிட்டி, அதாவது ட்ராப்பர் கைஸ், அது உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. அடுத்து இந்த மாதிரி நிறையா டைப் ஆஃப் கேம் விளாடுவோம். இப்போ ஸ்டார்டிங்கில் லெஃப்ட் சைட்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம், நம்ம என்ன சொல்லுவீங்க, அதாவது பிரிட்ஜிலேருந்தே. இது நம்மளுக்கு பழக்கப்பட்ட கேம் தான். இதில் எனக்கு என்ன கைஸ், கேப்சர் த ஃப்ளாக் போயிட்டேனே, ஐயோ வெளில வர முடியுமா, சாரி கைஸ், தெரியும். கேப்சர் த ஃப்ளாக்குள்ளே போயிட்டேன். பிரிட்ஜில் வந்து சோலாகவே போவோம். இதில் வந்து கொஞ்சம் பவர்ஸ்லாம் வரும், லீப், அதாவது ஃபெதர் வச்சு நம்ம பறக்கிற மாதிரி, ஒரு 10 பிளாக் தள்ளி பறக்கிற மாதிரி. 3 கோல்டன் ஆப்பிள் தருவாங்க. அடுத்து ஸ்னோபால் கேஸ், இது நம்ம விளாண்டுருக்கோம் நல்ல 3வது லெவல். டேய் உன் லெவல் காமிக்கலன்னா எப்படி வர்றோம் பார்த்தீங்களா கைஸ், 17 நினைக்கிறேன். டேய் கைஸ் வெளில போயிட்டாங்க கேம் விட்டு. வணக்கம், லெவல் 1 அப்படின்னா ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறேன். புண்ணை கைஸ் இப்போ வந்து மேட்சுக்குள்ளே உள்ளக்க பண்ணேன்னு உங்களுக்கு கண்டினியூ பண்ண கைஸ். உள்ளக்க கூட்டிகிட்டு வந்தாங்க, இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெட் டீம், அவன் ப்ளூ. இங்கே பார்த்திங்கன்னா ஸ்கோர் போர்டு இருக்குது, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் ஸ்கோர் பண்ணுறேன்னா இங்கே 1ன்னு இருக்கும். இங்கே தான் நான் இந்த லீப்பில் தான் இருக்கிறேன், நான் எடுக்க மாட்டேன் கைஸ். நான் பேசிகிட்டே மறந்துட்டேன். இதில் வந்து எனக்கு என்ன பிடிக்காது, அவ்வளோ வந்துட்டான். எங்கடா போகணும், என்னந்தா இந்த மாதிரி லீப் யூஸ் பண்ணி பறந்துடலாம் கைஸ். இது விளாண்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சா பிரிட்ஜ் வார். நம்ம ரீசெண்டாக பிரிட்ஜ் வார் வீடியோ போடல, நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கைஸ். நம்ம ஏன் டெட் ரன் விளாடக்கூடாது கைஸ்? இப்போ வந்து சீரியஸ் விளாட்லாம், நோ ஃபன் அந்த மாதிரி. அளவில் அடிக்கலை கைஸ். இப்போ எங்கடா இருக்குது, இந்த இருக்குது, விழுந்துருவோம். நோ கைஸ், பக்கத்தில் போய் அவுட் ஆகிட்டேனே. இதை ஒரு ஆட்டை செலக்ட் பண்ணேன்னா அதான்டா, அதாவது இப்போ அடுத்த ரவுண்ட்லேருந்து எனக்கு ஸ்னோபால் தான் வேணும், இது எனக்கு இப்போ வேணாம், அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது கைஸ். இதில் வந்து சீக்கிரமாக ஸ்பான் ஆகிடுங்க, அதான் கடுப்பு வரும். இன்னும் அட்லீஸ்ட் இங்கேருந்து நான் இப்போ ஏன் பிளாக் பண்ணேன்னா, அவன் அம்பில் ஏன் வைக்கிறான் கைஸ். 1வது லெவல்னு பார்த்தா இப்படி அடிக்கிறான், அதையும் ஒழுங்காக பண்ண மாட்டேன்னா கைஸ். போயிட்டானா டி கைஸ், என்ன கைஸ் போச்சு கைஸ், எங்கே கைஸ் லீப் யூஸ் பண்ணிட்டேனா? ஜெயிச்சிட்டாங்க கைஸ், ஒரு ஆட்டை கூட போலையே. இந்த ட்ரெஸ்ஸு தான் கைஸ் அவனோட உண்மையான ட்ரெஸ். ஆனால் இப்படி காமிக்குது, வணக்கம் என்னடா அமௌண்ட் போடுறா, நம்மளால போடலான்னா நம்மளால போட முடியலையே. உள்ளக்க கூட்டி போங்கடா மேட்சுக்குள்ளே வாய்ஸ் கொஞ்சம் எனக்கு கோல்டு, அதனால தான் வாய்ஸ் ஒரு மாதிரி ரஃப்பாக உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். பிரச்சனை இல்லைன்னா ஓகே, பிரச்சனை மன்னிச்சுக்கோங்க. இனிமே அந்த கோல்டு சரியான கூட வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், ஓகேவா? லெவல் 2 கைஸ், இதான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் 1420. கேம்ஸ் பிளேடு வந்து பார்த்திங்கன்னா 36.
36ல் வந்து பார்த்தீங்கன்னா 12 மேட்ச்சு தான் ஜெயிச்சிருக்கேன். எத்தனை அட்டை விழுந்திருக்கேன்னா 46 அட்டை. எத்தனை அட்டை எனிமி கொண்டிருக்கேன்னா 54. எத்தனை அட்டை அவுட் ஆகிருக்கேன்னா 120 அட்டை. ரொம்ப பெருமையாக இருக்குது அவுட் ஆனதில். சும்மா தாங்க கைஸ், அதில் என்ன பெருமை? அதில் ஒரு அட்டை அவுட் ஆனால் தாங்க கைஸ் பெருமையே. நான் என்னமோ வளர்றேன். இந்த அட்டை என்ன எடுத்துக்கலாம்? லீப் வேணாம், ஸ்னோபால் எடுத்துக்கலாம். ஸ்னோபால் எடுத்துக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஸ்னோபால் டெய்லி இப்படி அடி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அம்பு ரீலோட் ஆகும். இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு வால்டில் தள்ளி விட்டுறேன்னா கைஸ் இந்த மேப் எனக்கு பிடிக்கும். ஏன்னா இந்த மாதிரி பார்க் பண்ணிட்டு எப்படி அதுக்குமா வருவீங்க ப்ளீஸ். இதுக்கு அடுத்து நம்ம அடுத்த மேட்ச் வருவோம். அதான் ஸ்கைவார் தான். ஸ்கைவார்லாம் வந்தாலே பிசி பிளேஸ் தான். நம்மளாம் பாருங்கள், நான் அடி வாங்கினதை பார்த்தது இல்லைன்னா பார்ப்பீங்க இந்த வீடியோவில். டே இல்லைன்னா இத்தனை கம்மி பிளாக் தானே தராங்க. ஏய் ஏய் என்ன கைஸ்? இல்லை புரியல, என்னாச்சு? நார்மலாக தானே பண்ணேன். சத்தியமாக புரியல, என்னாச்சு கைஸ்? என்னாச்சுன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். எதுக்கு என்ன பிளாக் ஒரு மாதிரி ஆச்சு? நான் போட்டதில் மறைஞ்சிச்சு. போகாத போ. எனக்கு ஒரு ஃபார்மில் இல்லை கைஸ், அதனால தான் கைஸ் அவுட் ஆகிட்டே இருக்கு. உங்கள் மைண்ட் வாஷ் சொல்லு. அதான் கைஸ் ஹைவுனாலே பிசி பேஸ் தான். பிசி பேஸ்னாலே ஹைவு தான். அவ்வளோதான். பாடா ப்ரோ ப்ரோ இப்படிலாம் அடிக்காத ப்ரோ. நோ வே ப்ரோ, நோ வே. தூக்கி ஆச்சுல அவனை. இப்போ அப்படியே இங்கேருந்து ஒரு புது பீஜை போட்டுட்டு போகலாம். டே தட்டி விட்டு தடா அவுட் ஆவ. நீ அப்படி விடுங்கடா. டேய் காய்ஸ், என்ன கைஸ் இப்படி விளாட்றீங்க அநியாயத்துக்கு? கேம் ஓவர். நல்ல பேர் இருந்தீங்க கைஸ். இனிமேல் இந்த சைடுக்கே வரக்கூடாது. டாக்டர் நான் எங்கடா இருக்குது ஸ்கைவார்லாம் இது மேலே என்னை பொழப்பாங்க. நீங்கள் நான் அடி வாங்குறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதை பார்த்து சிரிக்க போறீங்க. பாருங்களேன், பெட் வாஷ்குள்ளேயே போனேன் கைஸ். ஏதோ ஒரு பழக்க தோஷத்தில் போயிட்டேன். ஸ்கைவார்ஸில் சோலோஸே ஜெயிப்பேனான்னு தெரில. ஜெயிப்பேனான்னு இல்லை கைஸ். இதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்கைவார்ஸ் மேட்ச்சுன்னு நினைக்காதீங்க. நான் இன்னொரு ஐடியிலேருந்து விளாடுவேன், அதனால் எனக்கு என்னென்னு தெரியும். எங்கே பார்க்கர் இருந்தால் இருக்குது, எங்கே இருக்குன்னு தெரில கைஸ். எல்லாம் விளாண்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால ப்ரிப்பேரிங் வேர்ல்டு இந்த பேரியர் வந்து ரெடி பண்ணுறதுக்காண்டி இங்கே ஒரு செஸ்ட்டு, இங்கே ஒரு செஸ்ட்டு, இங்கே ஒரு குழி போகணும். அந்த மேப்பா? அந்த மேப்பில் நாளை இன்றைய விளக்காது கைஸ். காப்பிரைட் விழுந்துடும், மன்னிச்சுக்கோங்க. அயன் ஹெல்மெட்டால் ஆமாம். பூட்ஸ் பாக்ஸ் இந்த இது மைன் பண்ணோன்னா நமக்கு டைமண்ட் ஆர்மர் நட்சத்திரம் தந்துட்டாங்க. கோல்டு மைன் பண்ணால் பூட்ஸா, இது பண்ணால் என்சான்மெண்ட் ஆப்பிள் மாதிரி கைஸ். நார்மல் ஆப்பிள் சார் கைஸ். ஒரு செகண்ட் பயந்துட்டேன். பூம் பாக்ஸ் இது உங்களுக்கு தெரிலனா நம்ம ஈஸியாக டெலிபோர்ட் டெலிபோர்ட்டுன்றேன் கைஸ். இது கைஸ் அது டிஎன்டி போட்டு அந்த ஃபயர் பால் ஜம்ப்லாம் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி இதில் பண்ணலாம். ட்ரை பண்ணுமா? எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத வேலை நினைக்காதீங்க கைஸ். பார்த்தீங்களா பண்ணிட்டோம். எப்படா நீங்களா இப்படி காம்போ பண்ணுறீங்க? நான் தெரிஞ்சுக்கலாமாடா ப்ரோ? ஃப்ரெண்ட்லி ஒருத்தன் வந்தான் அசால்ட்டாக வந்தானா, நீ முடிச்சானான்னு போயிட்டான்.
கைஸ் இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆனில் வச்சா அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் எதுக்கு வரும்னா நான் வீடியோ போட்ட அடுத்த செகண்ட் அது உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அது சும்மா ஒரு தட்டு தட்டுங்கண்ணே வீடியோவை பார்க்கலாம். கைஸ் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கேமஸோட நம்ம டியோ ஸ்கை விளையாடுவோம். அதாவது நாங்கள் 2 பேரும் அடி வாங்குறது நீங்கள் பாருங்கள். எது மேலே நிற்கிறோம்? இந்த மூட்டையை தொட்டுட்ருக்கேன். கைஸ் ஒரு நல்ல ஸ்வாடு, அம்பு, அயன் செஸ்ட் பிளேட், அயன் பூட்ஸ், இதான் ஸ்னோபாலு, பிளாக்ஸ். எங்கடா டைமண்டெல்லாம் இருக்கா? இந்த டைமண்ட் போட்டுக்கோங்க. இந்த இதில் என்ன இருக்குது? எண்டர் பெல்லு, சாரி போயிரு காய். இதோட அசிங்கம் யாருக்கும் இருக்காதுன்னு எனக்கு தெரியுது, புரியுது. கைஸ் இனிமேல் நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்கைவார் நிறையா வரப்போகுது. இதை நான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். பெட் வாரில் பிசி பிளேயர் வந்தால் கூட நான் தப்பிச்சிருவேன், அடிச்சுடுவேன். இதில் எங்கிட்டோட ஃபுல்லாக வாய்டு தான். கைஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கண்ணே. ஸ்கைவார்ஸ் மொபைலில் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ கஷ்டம். 2 செஸ்ட்டு உள்ள எங்கேயாச்சும் செஸ்ட்டு இருக்கும். டக்குன்னு எடுத்து வச்சுக்கோங்க. ஹெல்மெட்டு, ஆன் பூட்ஸு. அதையே மெயின் பண்ணால் பிளாக் தருவீங்க. வரேன் சரியா. எண்டர் பண்ணலாம் எதுக்கு நம்மளுக்கு? ஏய் இன்னும் 8 செகண்டில் அதை வேறு திறந்துருவாங்க. நம்ம இங்கே பொறுமையாக இருக்கும். ஃபுல் ஆர்மராக இருந்தா ட்ரான்ஸ்ஃபர் எதுக்கு நம்மளுக்கு? செஸ்ட் பிளேட் சூப்பர். எமரால்டுக்கு என்ன தருவாங்க? என்சான்மெண்ட் ஏதோ ஒன்று. பிளாக் தாங்கடா. தேங்க்யூ. பிளாக் இதில் பிளாக்கு தான் கைஸ் முக்கியமே. இந்த இதெல்லாம் உடச்சிட்டு நம்ம நீங்கள் ரெஸ்ட் பண்ணுவோம். மன்னிச்சுக்கோங்க கைஸ், அது தப்பாக பண்ணிட்டேன். என்னை வாடியில் தள்ளி விட்டான். கைஸ் இந்த ஒரு இதோட நம்ம ஸ்கைவாரை முடிச்சுவோம். கோகுல் ப்ரோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கைவார் ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியுமா கைஸ்? நீங்கள் நினைப்பீங்க நான் அவுட் ஆகிட்டே இருக்கேன்னு. இந்த பிரிட்ஜிங் கூட வர மாட்டேங்குது. ஒரு ப்ரெஷர்லேயே விளாட்றேன்னா. இங்கே செஸ்ட்டு வேறு அங்கே உள்ளக்க இருக்கும். இப்போ டக்குன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் என்னோட வெறித்தனமாக வாய்ஸ் ஓவர் கொடுக்க மாட்டேன். கைஸ் என்ன கைஸ் அவுட் ஆகிட்டே இருக்காங்க. போச்சுடா.
இருந்த ஒரு செஸ் பிளேட்டும் போச்சுடா. வாயில தள்ளிடலாமா? எனக்கு ஒரு பிளான் இருக்கு. கைஸ் இந்த மேட்ச் இவனை நம்ம அடிச்சிடலாம், கண்டிப்பாக அடிச்சிடலாம். முடியாது, மன்னிச்சுக்கோங்க. பேக் டு ஹப். அப்பாடா கைஸ் மன்னிச்சுக்கோங்க. நம்ம இதை ஸ்கை வார் பிளேயிங் அதாவது கற்றுக்கிற மாதிரி ஒரு வீடியோவே போடுறேன். அடுத்து என்னடா ஹைட் அண்ட் சீக் வேணாம் கைஸ், அது ரொம்ப நேரம் ஆகும். அதனால் டெட் ரன்னு, இந்த இது பிளாக் ட்ராப், அதாவது ஸ்டம்பிள் கைஸ் உங்களுக்கு தெரியுமா கைஸ்? அதில் ஃப்யூச்சரில் நம்ம விளாடுவோம். ஸ்டம்பிள் கைஸில் வந்து அது எப்படி சொல்ல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது பேர் மறந்துட்டேன் கைஸ். ஹனி மேப் இருக்குல்ல, அந்த ஒரு டைல்ஸில் பட்டோன்னா அந்த டைல்ஸ் அழிஞ்சிரும். அந்த மாதிரி பிளாக்கு, அந்த மாதிரி நம்ம வந்து தப்பிச்சுட்டே இருக்கணும். அதுதான் பிளாக் ட்ராப். அது வந்து பிளாக் பிளாக் ட்ராப்புன்றது இப்போ எப்படி சொல்ல, இப்போ கலர் இருக்குல்ல, நீங்கள் பச்சை கலரில் நிற்கணும்னு சொன்னால் பச்சை தவிர எல்லா கலரும் போயிடும் கைஸ். அதுதான் அது. ஸ்டார்டிங்கே அவுட் ஆகிறேன். நம்மதால கடைசி. என்ன ப்ரோ அவங்கெல்லாம் குட்டியாக தரேன் காமிக்கிறேன்னா நான் தான் அப்படி வச்சேன். ஓ ப்ரோ, இதெல்லாம் சில இடத்துல ட்ராப்பு மாதிரி கைஸ், நார்மலாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் ட்ராப்ஸ். என்ன இங்கிட்டு போக முடியல. நான் எத்தனை நல்ல வேலை எப்படி தப்பிச்சேன்னு தெரில கைஸ். இந்த மாதிரி லீப் தான் லீப் பார்த்தீங்களா, ஏதோ ஒரு லக்கு ஃப்ளுக்குலன்றதுமா அவுட் ஆகிட்டேன். இப்படி போகணுமா இங்கிட்டா கைஸ்? இந்த இடத்துல இருந்தா போடா. இந்த மேப் எனக்கு பிடிச்சிருக்கு. இதுதான் ரெட் ரன், அதாவது அங்கங்கே ட்ராப் இருக்கும். அந்த சாவுலேருந்து ஓடுறதுனால அது ரெட் ரன்னு வச்சுருப்பாங்க போல். வந்தாச்சு. இங்கே சில பேர்லாம் ஈஸியாக ஒரு ஸ்கிப்பு பண்ணுவாங்க. இங்கேருந்து அப்படியே மேப்பே முடிக்கிற மாதிரி மேப்பு முடிக்கிறாங்க. யுவர் ஸ்பெக்டேட்டர், நான் ஸ்பெக்டேட்டிங் கைஸ். நான் எத்தனாவது இடம் பார்ப்போங்க. 3rd பிளேஸ். ஃபஸ்ட்டு யார்? நம்ம பேர் எங்க கைஸ்? நம்ம பேரே காணும். சரி பரவாயில்ல, நம்ம புது கேம் போவோம் கைஸ். நான் எனக்கு பார்க்க தரேன் அந்த நேரத்தில். நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் நான் எத்தனாவது இடம்னு கமெண்ட்டில் ப்ளீஸ். நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்டை போட்டு விட்டு பாருங்கள் கைஸ். இந்த மாதிரி நிறையா புது கேம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணவான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைன்னா ப்ரோ நீங்கள் SMP அந்த மாதிரியே விளாடுங்க, இதெல்லாம் நல்லா இல்லைன்னு சொன்னேன்னா நான் எதுவும் இல்லை கைஸ், நான் அதே எடுத்து போடுறேன். அவ்வளோதான், உங்களுக்கு பிடிச்சதான் கைஸ் நான் போடுறேன். எங்கடா இங்கே பார்க்கர் இருந்துச்சு? நான் யாரையும் எங்களை மறைச்சிட்டேன், நான் ஸ்மாலாக்கியாச்சு. இப்போ கரெக்டான நேரத்தில் இப்படி லீவ் யூஸ் பண்ண பார்த்தீங்களா? ஒன்றும் பார்க்காதீங்க, நான் அவுட் ஆகிட்டேன். ஏதாச்சும் விட்றாதீங்க, அவுட் ஆகிடுவேன். போயாச்சு. இங்கே லீப் வந்தால் நல்லா இருக்கும்ல. ஓ இப்படி போகணுமா? கஷ்டமாக இல்லை. நம்ம எத்தனாவது இடம்னு சொன்னால் நல்லாயிருக்கும், அதனால காமிக்கலை. எப்படி ப்ரோ ஜம்ப் பண்ணிங்களான்னு கேட்காதீங்க. இந்த இடத்துல எமரால்ட் பிளாக்கில் ஜம்ப் பண்ணலாம். நான் இது கொஞ்சம் விளாண்டுருக்கேன். இப்போ வந்து இந்த இடத்துல லீப் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் ட்ராப்பு. ஒன்றும் கோம்னா ஓ எனக்கு புரிஞ்சிருச்சு அந்த இடத்துல என்ன பண்ணணும்னு. இங்கே இருக்கோன்னா
ஃபஸ்ட்டு இந்த இடத்துல லீப்பை போட்டு இந்த மாதிரி இடத்துல ஜம்ப் பண்ணி பாருங்க. இந்த இதை கீழே ஃபாலோ பண்ணணும். சூப்பரில் எங்கிட்ட இருக்கு பொருட்கள் கைஸ். இந்த மாதிரி கேம்லாம் நம்ம ட்ரை பண்ண நம்மளோட ஸ்கில்ஸ் நல்லாவே வரும். ஆனால் நம்ம எங்கே ட்ரை பண்ணுறோம், வெறும் பெட் வாஷ் தான் விளாட்றோம். ஏய் காய்ஸ், செம்மையாக இருந்துச்சுல அந்த இடம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இருங்க போவோமா? அப்படியே சூப்பர் கைஸ், சூப்பராக பண்ணலை, செம்மையாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏதாச்சும் விட்றாதீங்கடா. ஐஸ் வேலையா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. நோ சூப்பர். எங்கிட்டு போகணுன்னு தெரில, தப்பாக போகிறேன்னு நினைக்கிறேங்க. கைஸ் எப்படியோ கரெக்டாக வந்தாச்சுன்னா சுற்றி வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். 11th பிளேஸா கைஸ்? அந்த மாதிரி தான் காமிச்சிருக்கும் போல, நான் வரல கைஸ். இந்த ஒரு மேட்சோட முடிச்சிடலாம் டெட் ரன்னை. அடுத்து பிளாக் பார்ட்டியோ இல்லாட்டி பிளாக் ட்ராப் விளாடுவோம். பிளாக் பார்ட்டி விளாடுவோம் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி மேலே எப்படி கோல்டு என்னோடது அப்படின்னு நினச்சிக்கலாம். என்ன இல்லை புரியல. தனித்தனி செல்லாக பிரிச்சிருக்காங்களா இல்லை? ஐயோ அந்த இடத்துல தண்ணியில் விழுந்து அவுட்டு போல், அதான் எல்லோரும் நின்றாங்கன்னு நானும் நின்றுட்டேன். இல்லை இந்த எமரால்ட் பிளாக்கில் பாருங்க. இல்லை கிளிச்சா இது, நான் ஜம்ப் பண்ண முடியல என்னால். கைஸ் லீப் யூஸ் பண்ண வேண்டியது கைஸ். அழகாக போயிட்டு இருந்தோம் ஃபஸ்ட் இடத்துல, இப்படி அவுட் ஆகிட்டோமே. போயிடும் பாருங்களே, பரவாயில்ல சூப்பர். இந்த இடத்துல நான் ஒரு ட்ராப்பில் கூட மாற்றலை நினைக்கிறேன். ஆமாம் ஒழுகலை தான் இந்த இடத்துல. இந்த தான் இங்கே செம்மையாக இருக்குது. தப்பு பண்ணிட்டோமா? லீப்பை வேஸ்ட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். சில லீப் வேஸ்ட் பண்ணிட்டு வரட்டாங்க கைஸ். நம்ம கரெக்டாக போகிறோம். நம்ம ஒரு பெரிய பார்க் ஒரு ப்ரோ பிளேயர்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ கைஸ், நான் ஸ்பீடே பிடிக்காம வந்துட்டேன்னு நினச்சா ஸ்பீடு பிடிச்சிட்டு வந்துட்டேன். இந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கு. நான் 13th கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பார்ட்டி விளையாடுமா. அடுத்து நம்ம கடைசியாக ஒரு பெட்வார் மேட்சோட முடிச்சுக்கோம். அது எப்படி நம்ம சேனலில் போடாமல் இருக்க முடியும்? ரெகுலர் பிளாக் பார்ட்டின்னு வச்சுக்கோம். கஷ்டம்னா யார் என் கூட விளையாடுறாங்க கஷ்டம் கொடுக்க? என்னது கைஸ் இது? உங்களுக்கு ஸ்க்ரீன் சாஞ்ச மாதிரி தெரியல கைஸ். இதான் கைஸ் அந்த பிளாக், அதான் நினைக்கிறேன். பார்ப்போம். மேப்பெல்லாம் ஒர்க் பண்ண முடியாதா? மேப்பே இல்லை கைஸ், நான் சொன்னேன் தான் நினைக்கிறேன். லைன்னா இந்த லைனில் நிற்கணும், அப்போ மீதி இதெல்லாம் விழுந்துடும். அவங்க சவுண்டை டிக்ரீஸ் பண்ணுறதுல அவங்க பாட்டு கேட்கும். அதனால என்ன ரைட் இதில் அடிக்கவே முடியாது. கல்படாங்க பாருங்களேன், அடிச்சுவாங்க, அடிக்க முடியாது. ஒயிட்டா? நோ எஸ் கைஸ், எப்படி தப்பிச்சாச்சு. இங்கே இந்த ஹாட் பார்லேயே கொடுக்குறாங்க, அதனால் இந்த கையில் கொடுக்குறாங்க. அதை பார்க்காம நான் எல்லாரும் அந்த ஸ்க்ரீன் போர்டையை பார்த்துட்டு இருந்தேன். எல்லோன்னு மைண்டு என்ன இதில் டஃப்பாக போகுது, கொஞ்சம் போக போக டஃப்பாக தான் வருது. இப்போ பாருங்கள், இப்போ ஸ்பீடாக போயிருக்கு பாருங்க, போக அப்படியே பிளாக் செம்ம ஸ்பீடாக போயிடும். இதெல்லாம் கேம் செட்டிங்ஸா?
ஓய் நல்ல வேலை நைஸ். தெரியுமா ப்ரௌன் எங்கடா இருக்கு? இந்த மாதிரி வச்சு நம்ம விளையாடுவோம். அதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ப்ளூ அங்கே இருக்கு தப்பிச்சுட்டே இருக்கும். ரைஸ் இந்த கேம் நல்லா இருக்குல்ல, பண்ணியா நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட எல்லாம் விளாட்றீங்கன்னா இந்த இது விளாட்றீங்க நல்லா இருக்கு. இந்த ஆங்கிளில் தான் தெரிஞ்சு எல்லோரும் விளாடுவாங்க போல். பார்த்தீங்களா டெலிபோர்ட் ஆகிடுச்சு பிளாக். ஓ பிளாக் மாறுது பாருங்கள். இங்கே தான் ஆரஞ்சிருக்குன்னா இப்போ எல்லோ வந்துடும் பாருங்கள். இந்த மாதிரி மாறுது கலர். நல்ல பக்கத்தில் இருந்துச்சு ப்ளூ. என்ன கலர் எல்லோ ரைஸ். எனக்கு தெரிஞ்சு இப்போ கலர்லாம் பார்த்து வச்சுக்கோ. இந்த இடத்துல தான் பிங்க்கு அப்படின்னு கைஸ் அது டார்க் பிங்க் கைஸ். சாரி. ஓனோ தப்பு பண்ணிட்டேன். சரி பரவாயில்ல, அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா போக ஸ்பீடாக ஆகுது. கைஸ் நான் இன்னும் ஃபோனு லெஃப்ட் சைடில் சார்ஜ் வச்சு விளாட்ற மாதிரி இருக்குல்ல. பிளாக் 43 கைஸ் செம்மையாக பண்ணுறாங்களே. லைவ் இந்த அப்பெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆகுது. ஓ நோ ஏன்னா ஸ்டார்டிங்கே பிடிச்சிட்றா. அதெல்லாம் ஒரு ஃபிஷ்ஷு கிடைக்கும் டோரின்னு, அதை வச்சு அடிக்கலாம் கைஸ். அந்த பாக்ஸில் பவரெல்லாம் கிடைக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எதிரா பொறுப்புல நின்றாச்சு கண்டுக்கலாம். தப்பிச்சாச்சே. ஆரஞ்சா கீழே காமிக்குதா? நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். ப்ளூவா ஒயிட்டா? எல்லாரும் போய் நிற்கிறதுல நம்மளும் பின்னாடி போவோம் கைஸ். இதில் எவன் நல்லா இல்லாத நான் பின்னாடி போவோம். ஒயிட் நடுவில் இருக்கு. ஃப்ரெண்ட்லி 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 ப்ரோ ஃப்ரெண்ட்லி. பிளாக்கு இல்லை கைஸ் சும்மா தான் கைஸ் சொன்னேன். பிளாக் இருந்துச்சு ஆச்சரியம். இந்த ஆங்கிளில் மாற்றிட்டேன். ஒயிட் உட்காந்துக்கோ லட்ச் பண்ணிட போகிறேன். ஐயோ நான் கூட உளுந்தேன். நான் பிங்க்கு நான் லைட் பிங்க்கு தான் போயிருக்கணும். நான் டார்க் பிங்க் போயிட்டேன். புரியுதா? மெஜெண்டா ஒருத்தைய மட்டும் அங்கே இருக்கான். ஆரஞ்சு சொல்லுங்க. இது எல்லாம் இல்லை கைஸ். நம்ம மட்டும் ஒரு ஐலாண்டில் இருக்கோம். நாங்கள் எவ்வளோ பேர் ப்ரோன்னு பார்த்துக்கோங்க. ஒயிட் நம்ம நின்று இருக்கிற ப்ரோ ஃப்ரெண்ட்லி ப்ரோ ஃப்ரெண்ட்லி ஃப்ரெண்ட்லி ஃப்ரெண்ட்லி. எல்லோவா உளுந்தாச்சு. ஓ நான் சூப்பர் கைஸ் தப்பிச்சாச்சு. இதோட ஃபாஸ்ட்டாக போகும் பார்ப்போம். ஒயிட் ஒரு சீக்கிரமாக அப்பாடா பர்பிள் வேலை. கைஸ் நான் பர்பிள் அந்த கைஸ் எனக்கு கலர் பிளைண்ட்லாம் நினச்சிக்காதீங்க. அப்படிலாம் இல்லை. இப்போ நம்ம பெட் வாஷ் விளாடுவோம் கைஸ். இந்த ஒரு மேட்சோட நம்ம வீடியோ முடிச்சுவோம் ஓகேவா? இப்போயே கரெக்டாக 29 நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். பார்க் ஓவரில் எனக்கு ஈஸி தாங்க ஈஸி, உங்களுக்கும் தெரியும். இந்த இடத்துல ஒரு சின்ன ட்ரிக்கு அப்படி ஏறி இந்த ரெண்டாவதுக்கு தவிரலாம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கைஸ். நீங்களாம் மைன்கிராஃப்ட் விளையாடுவீங்கன்னா எனக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுங்க. நம்ம வேர்ல்டு இல்லாட்டினா அவங்க கூட சேர்ந்து நான் விளையாண்டு அது ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் வீடியோவில் வருவீங்க கைஸ். அதுக்காண்டி நெய்பர்ஹுட்டு இதெல்லாம் இந்த மாதிரி தான் எல்லா பிளேஸும் பண்ணுவாங்க. இங்கே ஏதாச்சும் பூ இருந்துச்சுன்னா அந்த பூ உடைப்பாங்க. மூணு கிடச்சிருக்கு. கரெக்டாக 5 வாங்கிட்டு போகணும்.
வாங்கியாச்சு. எனிமி ரெஸ்ட் பண்ணானா அந்த இடத்துல ஒரு ட்ரிக் இருக்கு, அதாவது பிளாக்கு. ஐயோ என்ன பண்ணன்னு தெரியல. அப்படியே வந்து அப்படியே குதிடா, லைட்டாக குதிய. அப்படியே ஒன்று தள்ளி விட்ருவா. பெட்டோட சச்சு சூப்பர் கைஸ். காம்போ தான் இனிமேல் காம்போ. எப்படி அடிக்கிற ரீச் ஆக்கா கைஸ்? உங்களுக்கு தெரியுதா 3 பிளாக் தள்ளி என்னை அடிக்கிறான். ஏய் ப்ரோ, நோவே ப்ரோ, நோவே ப்ரோ. ஷாட் வாங்கிடுவோம். எஸ், எப்படியோ முடிச்சாச்சு கைஸ். நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபைனல் கில் இந்த மேட்ச்சில் 3 கொடுத்துருக்கா. ஒரு இது அப்கிரேட் பண்ணிட்டு டீப் ஃப்ளேட் வாங்கிக்குவோம், ஓகேவா? நல்ல வேலை, அப்படியே ஆங்கிள் மாற்றிக்க போகிறேன். அப்படியே இதுக்கு செயின் மேல் ஆர்மர் வாங்கிட்டு இங்கே எதாவது டிஃபென்ஸ் பண்ணிட்டு நம்ம எமரால்டுக்கு போயிடுவோம். அதுக்குள்ளமா இப்போ ஸ்பீடாக விளாட்ற மாதிரி ஃபீல் ஆகுது. கைஸ் அப்புறம் மறக்காமல் கமெண்டில் பண்ணுங்கள். நீங்கள் பெட் வாஸ் விளாடுவீங்கன்னா ஹைவில் உங்களோட லெவல் சொல்லுங்கள். நான் 6 கம்மி தானே எனக்கு தெரியுது, மன்னிச்சுக்கோங்க. நீங்களாம் எப்படி எனக்கு மேலே இருப்பீங்க இல்லாட்டி எனக்கு கீழே இருப்பீங்க, இருந்தாலும் சொல்லுங்கள் உங்களோட லெவல் எவ்வளோன்னு. இல்லாட்டி வேறு சர்வரில் விளாடுவீங்கனாலும் எனக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுங்கன்னு தான் நான் கேட்குறேன். ஏன்னா நம்ம சேர்ந்து விளாட்லாம் கைஸ். நீங்களும் அந்த எஸ்எம்பியில் ஜாயின் ஆகலான்னா நீங்கள் ஆகலாம். எந்த எஸ்எம்பினா அதாவது கேமர்ஸ் ப்ரைம் எக்ஸ் கேமிங், அதாவது ஹரி ப்ரோ அவர் கூடலாம் விளாட்லான்னா நீங்களும் விளாட வரலாம். நீங்கள் எங்கள் கூட பேசலாம் சேட்டில், புரியுதா உங்களுக்கு? கேஷ் பண்ணி ஒருத்தவன் ஏன்னா என்கிட்ட எமரால்டு இருக்கு, அவன்கிட்ட இருக்காது. கண்டிப்பாக என்னை துரத்தலை, மன்னிச்சுக்கோங்க. இப்போ ஜென்ரேட்டர்லாம் அப்கிரேட் பண்ணிடுவோம். இந்த இடத்த அப்படியே குத்திட்டு அந்த மேக்ஸ் கம்மிங் கோல்டு தான் இருக்குது, நிறையா இருந்துச்சு இல்லை? ஆமாம், அப்படி அப்கிரேட் பண்ணுறோம், மன்னிச்சுக்கோங்க. ஜெட் பேக் வாங்கலாம், வாங்கிட்டு மீதி ஒரு எமரால்டு வச்சு என்ன வாங்கன்னு தெரியல. இதை சேவ் பண்ணி வச்சுருவோம். இது பார்த்தீங்களா ஸ்பீடாக போடுது, சூப்பரில். ஃபஸ்ட்டு அயன் ஆர்மர் வாங்கியிருந்தேன், வாங்கியாச்சு. இந்த ஆர்மர் செட்டை அப்படியே நல்ல வேலை பேண்ட்டை மாற்றிட்டேன். இந்த இதை அப்படியே இங்கே வச்சிடும். ஓகே, வேறு இந்த இதுக்கு அம்பு வாங்கணும்னு நினச்சேன். அம்பு கைஸ் இந்த இடத்த ஸ்பீடை நம்ம எல்லாமே பண்ணுறோம். ஓகே பிளாக்கு இருக்காது. வா இதுக்குள்ள நம்ம 2 அம்பு, அதாவது 8 ஆரோ பிளாக். கைஸ் நம்ம என்னமோ ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. எனக்கு இந்த இடத்துல இருக்கா இனி, அதனால் விழுந்திருப்பேன். அதுக்கு தான் நல்லா சொன்னீங்க. அப்படியே போயிட்டு நல்ல வேலை. நான் என்னமோ ரியல் லைஃப் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். நல்ல வேலை, மன்னிச்சுக்கோங்க. டைமண்ட் வச்சுருந்தாட்டாளா அதெல்லாம் எனக்கு ஈஸியாக அதெல்லாம் உடைக்கலாம். அப்புறம் அவள் தான் அவ்வளோதான். என்னடா ஏஃப்கே பண்ணுறாடாடி, இதெல்லாம் எடுத்தாவே ரீசெஸ் பண்ணிடுவோம். இன்னொரு டைமண்ட் ஆர்மர், டைமண்ட் ஆர்மரா? அப்பா டேய், என் பெட்டை உடச்சிடலான்னு நினச்சேடாடி. ப்ரோ ஐ ஹேவ் டைமண்ட் ஷாட் ப்ரோ, ஆர் யூ சீரியஸ்? பிளாக் மட்டும் எடுத்துக்கிறேன், தேங்க்யூ. எதுக்கு வந்தால் இப்போ எதுக்கு பயந்து ஓடுனான்னு உங்களுக்கு தெரியுமா?
கைஸ் இனிமேல் விளாண்டா இந்த மாதிரி ரஷ் பண்ணணும். ஆனால் எனக்கு பிசி பிளேயர் வரல, அதனால சந்தோஷம். இந்த இடத்துல இப்படி பிளாக் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா விழுந்துட்டோன்னா வரப்போ. என்ன வெளில போயிட்டானா? கைஸ் அவன் பெட் உடச்சுன்னு எக்ஸ்பியாச்சும் எடுத்துகிட்டு போய் வெளில போயிட்டான். இதெல்லாம் செஸ்ட் பண்ணிடுவான். ஐயோ ஓகே. பிங்க் டீமு இப்போ ஆரஞ்சு இருக்குது. ஆரஞ்சு நம்ம தான், சாரி எல்லோ. க்ரீனு எம்மரால்டில் எடுக்கவே போயிட்டானா? நம்மளும் எடுத்தோம்ல. ஆமாம் எடுத்தோம். எடுத்துகிட்டு ஓடிட்டான் ஒருத்தவன் பிங்க் டீம். தெரிஞ்சு அவன் டைமண்ட் ஆர்வர் வாங்க போகிறான். ஃபஸ்ட்டு பிங்க் டேப் கைஸ் அங்கே தான் கைஸ் இருக்காங்க. இப்போ எனக்கும் பிங்க்குக்கு மட்டும்தான். இப்போ அவுட் ஆகிட்டோன்னா காலி நம்ம. ஏன் காலினா நம்ம என்ன நம்மகிட்ட நல்ல லூட்டெல்லாம் இருக்குது, அதை வச்சு அவன் யூஸ் பண்ணிக்கிட்டானா. ப்ளீஸ்டா அடே ப்ளீஸ்டா ப்ரோ. நான் அவனை கைஸ் இந்த மேட்ச்சை நம்ம ஜெயிச்சிருவோமோ? இல்லை வாய்ப்பு இல்லைன்னு தெரியுது. எப்படிலாம் அடிக்காதடா கைஸ். அவன் அயன் ஸ்வாட் வச்சுருக்கானா, அவனுக்கே இப்படி டேமேஜ் பண்ணுனா நம்ம இல்லை இப்படி கைஸ். இப்போ அவன் செஸ் பண்ணிட்டான் பார்த்தீங்களா தெளிவா. ஓடாதடா கைஸ். இப்போ அங்கிட்டு தள்ளி போய் நிற்பான் பாருங்க சொன்னீங்கன்னா. இந்த மாதிரி பிளேஸ்லாம் நான் எத்தனை பேர் பார்த்துருப்பேன் லாடி. டேய் என்னடா வம்புலுக்குறியா கைஸ்? இவனை மட்டும் முடிச்சுட்டோன்னா நம்ம ஜெயிச்சாச்சானா. எஸ் கைஸ் இந்த மேட்ச்சை ஜெயித்தோமே இந்த வீடியோவில் ஒரு மேட்ச். கைஸ் பை கைஸ். அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய் 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 பாய்.